காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் யார்? திமுக தொண்டர்களும் சேர்த்தானே. கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் வாக்களித்தது யார்? அப்ப திமுக அணிக்கு மக்கள் அளித்த வாக்கு அது. இதைத்தானே வந்து நம்ம நிதிஷ்குமாருக்கு சொன்னோம். நிதிஷ்குமார் தேஜஸ்வியோட லாலுவோட கூட்டணி போட்டு காங்கிரஸோட கூட்டணி போட்டு ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி பக்கம் போனோம்னா நம்ம என்ன சொன்னோம்? சந்தர்ப்பவாதம் சொன்னோம்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன வாதம்? பக்கவாதமா? இது என்ன வாதம்? இது அதாவது ஒரு நல்ல நண்பன்கிறது யாரு? நெருக்கடியில் உடன் நிற்பவன் தான் நல்ல நண்பன். அதான் நம்ம பார்த்துருக்கோம். திமுக இன்னைக்கு ஒரு நெருக்கடி சந்திச்சிருக்கு. சரி, திமுக நம்மோட எப்ப நின்னுச்சு? காங்கிரஸோட திமுக எப்ப நின்னுச்சு? எப்படிப்பட்ட காலத்தில் நின்னுச்சு? காங்கிரஸோட ஆட்சியிலும் இருந்திருக்கிறது திமுக. ஆட்சியையும் பங்கு போட்டுக் கொண்டது திமுக. ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு விட்டது காங்கிரஸ். எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னர் இல்லை. பல மாநிலங்கள்ல கைவிடப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருந்த போது, யாரும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது, காங்கிரஸே முன்னிறுத்தாத போது முன்னிறுத்திய ஒரே தலைவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். நடந்துச்சா இல்லையா? எஸ். அப்போ காங்கிரஸ் கைவிடப்பட்ட நிலையில், காங்கிரஸோடு யாரும் அணி சேர தயாராக இல்லாத நிலையில், நெருக்கடி நிலையில் காங்கிரஸோடு அணி சேர்ந்தவர், காங்கிரஸை தன்னுடைய முக்கிய பார்ட்னராக ஏற்றுக்கொண்டவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஏற்றுக்கொண்டதிலிருந்து காங்கிரசுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தது திமுக அணி. மம்தா வந்தாங்க திமுக தலைவர் வீட்டுக்கு, கெஜ்ரிவால் வந்தார் திமுக தலைவர் வீட்டுக்கு, சந்திரசேகர் ராவ் வந்தார் திமுக தலைவர் வீட்டுக்கு. வந்து என்ன சொன்னாங்க? என்ன கருத்தை முன்வைத்தார்கள்? காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணி அமைப்பு வாங்க கூப்பிட்டாங்களா இல்லையா? எஸ், நடந்துச்சு. இவர் என்ன சொன்னாரு? காங்கிரஸோட நிப்பேன்னார். காங்கிரஸ் இல்லாம அணி அமைக்கலான்னு ஒவ்வொரு தலைவர்களும், சாதாரண தலைவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த மாநிலங்களில் முதலமைச்சர்கள், இந்திய அளவில் வலுவான தலைவர்கள் வந்து இவர் வீடு தேடி வந்து காங்கிரஸ் இல்லாம அணி அமைப்போம் வாங்கன்னு சொன்ன போது மறுத்தவர், காங்கிரஸோடு தான் நிற்பேன் என்றவர் திமுக தலைவர். அப்ப நெருக்கடியில் காங்கிரஸ் உடன் நின்றவர். இந்த தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கேட்ட மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கொடுத்தவர், காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்தவர். மற்றவங்க எல்லாம் தொகுதி குறையும் போது அவங்களுக்கு 3 சீட் அதிகம். காங்கிரஸுக்கு எல்லா தொகுதிகளிலும் போய் பரப்புரை செய்தவர். ராகுல் காந்தி வந்து பரப்புரை செய்தாரா? ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு மேடையில கூட ஏறினாங்களா? ஏற மாட்டேன்னு சொன்னாரா திமுக தலைவர்? அப்ப ஏறாதது யாரு? அப்போ இங்க வந்து நெருக்கடியில் உங்களோடு நின்றவர் திமுக தலைவர். நெருக்கடியில் இன்றைக்கு திமுக நிற்கும் போது நீங்கள் ஆளா போய் தாவைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. உங்க கட்சியினுடைய முடிவு.